எங்களுக்கு ஒரு எம்பி இல்ல எம்எல்ஏங்கிறது பிரச்சனை இல்லை. ஒட்டு மொத்தமாக 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது. மொத்தம் 740 டிஎம்சி. எப்போ 1924ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து காவிரி நீரின் அளவு, ஒட்டுமொத்த காவிரி நீரின் அளவே அவ்வளவுதான், 740 டிஎம்சி தான். நமக்கு அவ்வளவு தண்ணி வந்துச்சு. இன்னைக்கு 177.25 டிஎம்சிக்கு நொண்டிக்கிட்டு நிக்கிறோம். கச்சத்தீவு வெள்ளக்காரன் காலத்துல குவீன் விக்டோரியா இந்த இங்கிலாந்து அரசு இருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து சேதுபதி சீமையினுடைய சொத்து அப்படின்னு சொல்லி. வெள்ளக்கார மகாராணி வந்து சேது சீமையின் சொத்து கச்சத்தீவு அப்படின்னு சொன்னதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, இலங்கையில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. கச்சத்தீவு பறிபோச்சா? பறிபோய் எவ்வளவு ஆச்சு? 50 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. இன்னும் அதை நம்ம மீட்க முடியல. புரியுது? 50 ஆண்டுகளா தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாதுப்பா. இந்த 5 வருஷம் இல்ல, 50 ஆண்டுகளா நம்ம கிடையாது. கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு. இப்ப நீட் தேர்வு வந்திருக்கு. இப்ப எல்லா இதுக்கும் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், லாவா இருக்கட்டும், மேனேஜ்மெண்டாக இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், எல்லா பட்டப்படிப்புக்கும் வந்து பொது நுழைவுத் தேர்வு கொண்டு வரான்ல. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கு. அதை யார் செய்யறாங்க? ஒரு எம்பி எம்எல்ஏ செய்ய முடியுதா? செய்ய முடியல. இங்க வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கே கிடையாதுப்பா ஒரு எம்பி எம்எல்ஏ. என்னமோ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்பி எம்எல்ஏ இல்லைன்னு பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கே கிடையாது. இவங்க வந்து மாநில சுயாட்சி பத்தி இவங்க பேசதான் முடியும், தீர்மானம் தான் போட முடியும். நீட்டு தீர்மானம் மட்டும் எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? ஏன் அது இன்னும் நடைமுறைக்கே வரல? ஏன்னா இவங்க ஏமாற்றுக்காரங்க. அனிதாவுக்கு எதிராக வழக்கு நடத்தினது யாரு? காங்கிரஸ் கட்சி தலைவர் சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் நடத்துறாங்க. அப்புறம் திமுக எப்படி வேலை செய்யுது? திமுக எப்படி வந்து நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி தீர்க்கமா போராடும்? இதெல்லாம் இருக்குல்ல. மாணவர்களுக்கான பிரச்சனை இருக்கு, மீனவர்களுக்கான பிரச்சனை இருக்கு. இங்க கனிம வள கொள்ளையை வந்து தொடர்ச்சியா செய்யறாங்க. அதிமுக காலத்துல நடந்தது, திமுக காலத்துல நடந்தது. அப்ப கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கே ஒரு எம்பி இல்ல, ஒரு எம்எல்ஏ இல்லைன்னு சொல்லிடலாம்ல. ஆமாவா இல்லையா? கனிம வள கொள்ளையை அதிமுக வந்து எடுக்கல, திமுக வந்து எடுக்கல. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? நமக்கே கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது. நீங்க நாம் தமிழர் கட்சிக்காவது அட்லீஸ்ட், நாம் தமிழர் கட்சியில நாங்க தொடர்ச்சியாக சண்டை போடுறோம், தொடர்ச்சியாக நாங்க வந்து போர்க்குரல் எழுப்புறோம். அதனால வந்து இப்ப சொல்றாரு அரசிதழ் எல்லாம் வந்து தமிழ் அரசாணைகள் எல்லாம் தமிழ்ல வந்து கொண்டு வரப்படும். மேல்பாதியில வந்து அனைத்து தரப்பு மக்களும் வழிபாடு செய்யலாம், தைப்பூசத்துக்கு விடுமுறை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி எழுப்பக்கூடிய போராட்ட குரலின் மூலமாக, போர்க்குரலின் மூலமாக இது சாத்தியமாயிட்டு வருதே தவிர, முழுமையாக ஒரு தமிழன் நின்று ஆட்சி செய்யறதோ, தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமை குரலை வந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பணும், சட்டமன்றத்தில் எழுப்பணும், அவர்களுக்கான சட்டத்திட்டத்தை வந்து நம்ம வழிவகுக்கணும், அதன்படி வந்து மக்களை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற திட்டமே இவங்க கிட்ட கிடையாது. அதனால வந்து இந்த நீங்க ரொம்ப ஆதங்கப்படுறீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாதுன்னு. 2026 வந்து உங்களுடைய ஆதங்கங்கள் வந்து அந்த குறைகள் வந்து தீர்க்கப்படும், அந்த குறைகள் வந்து நிறைகளாக மாறும். திமுக ஒழிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு உண்மையிலே அவ்வளவு ஆர்வம் இருந்ததுன்னா, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கிட்டு, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கோட்பாடு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலமைச்சரின் கேண்டிடேட்டாக அறிவிச்சு அவங்க தான் எங்க கூட்டணிக்கு வரணும். நாங்க தான் திமுக எதிர்க்கிறதுக்கான ஒன் அண்ட் ஒன்லி ஃபோர்ஸ். அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் கிடையாது. அவங்க வந்து அனதர் ஃபார்ம். திமுகவினுடைய அனதர் ஃபார்ம் தான் அதிமுக, காங்கிரசினோட அனதர் ஃபார்ம் தான் பாஜக. ரெண்டு பேருக்கு வந்து என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசம் கிடையாது. அவங்க எங்க அண்ணன் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, காங்கிரஸ் என்பது கதர் கட்டிய பாஜக, பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரஸ். ரெண்டு பேருக்கு வந்து இன்னைக்கு கூட சொன்னாங்க, பார்ட்டி சேஞ்ச் தானே தவிர பாலிசி சேஞ்ச் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து உங்களுக்கு உண்மையிலே திமுக அழிக்கணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி எங்க அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு எங்க தலைமையில கூட்டணிக்கு நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லி வாங்க. சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லிக்கிட்டு சந்திச்சோம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். அதனால வந்து சந்திக்கல. அது சந்திச்சு என்ன ஆக போகுது? அந்த அம்மா எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துருச்சு, இன்சூரன்ஸே தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துருச்சு, எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற அளவுக்கு நாங்க என்ன அப்படியா இருக்கோம்? அந்த அம்மா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருச்சுப்பா. இனிமேல் நம்ம அவங்க கிட்ட போய் என்ன சொல்றது? அந்த முறையை மாற்றணும் தான் நாங்க நினைக்கிறோம்.
வள்ளுவர் சொன்னதுல எனக்கு 1330 குறள் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச குறள் வந்து தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலிகரம் அப்படிங்கிற. இதெல்லாம் முடியாதுங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்க முடியாதுங்க. கூட்டணி வைக்காம தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாதுங்க. திமுக அதிமுக தாண்டி மாற்று அணியே கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் மாத்தணும். இதெல்லாம் தெய்வத்தாலே முடியாதுங்க அப்படின்னு சொல்ற காரியத்தை வந்து எடுத்து அதை சக்சஸ் பண்ணி காட்டுறது தானே வந்து ஒரு மனிதனுக்கான உண்மையான ஒரு வீரம், ஒரு பேராண்மைன்னு சொல்லுவோம். அதை நாங்க செய்வோம்.